தோல்வியிலிருந்து வெற்றி. ஆவிக்குரிய போராட்டத்தில் பெரும்பாலும் நாம் தோற்று போவதற்கு காரணம், நம்மை நாம் கிறிஸ்துவுடன் ஒப்பிட்டு பார்க்காமல் நம் சக நண்பர்களோடு நம்மை ஒப்பிட்டு பார்ப்பதாலேயே நாம் தோற்று போகிறோம். இன்று அவருடைய வாழ்க்கையை நாம் சற்று தியானிப்போம். இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையின் ஒவ்வொரு செயலிலும் அன்பு, இரக்கம், கருணை முதலிய நற்குணங்கள் வெளிப்பட்டன. வறுமையும் சிறுமையும் மிகுந்தவர்களாலும் சிறு பிள்ளைகளாலும் கவர்ந்து கொள்ளப்பட்டார். அவர் சத்திய வார்த்தைகளில் ஒன்றும் மனிதருக்கு மறைத்து வைக்காமல் அன்பு நிறைந்தவராய் சத்தியத்தையே பேசினார். அவர் ஒருபோதும் கடுகடுப்பாக இருந்ததில்லை. அவசியமில்லாமல் ஒரு கடின வார்த்தையும் பேசினதும் இல்லை. எளிதில் புண்படக்கூடிய ஆத்மாவுக்கு காரணமில்லாமல் வேதனையை கொடுத்ததும் இல்லை. மனித பலவீனங்களை கண்டு குற்றம் சாட்டினதும் இல்லை. மாய்மாலத்தையும் அவநம்பிக்கையையும் அக்கிரமத்தையும் கண்டித்து உணர்த்தினார். புண்படுத்தக்கூடிய கண்டனங்களை சொல்லும் போது கண்ணீர் ததும்பிய மெல்லிய குரலோடே கூறினார். அவருடைய ஜீவியம் முழுவதும் தற்தியாகம் நிறைந்ததும் அவருடைய பார்வையில் ஒவ்வொரு ஆத்மாவும் விலையேற பெற்றதாகவும் இருந்தது. அவரை போல் நாமும் வாழ்க்கையில் வெற்றி பெற நம்மிடம் காணப்படாத குணங்களை அவருடைய கிருபையினால் நாம் பெற்றுக்கொள்ள நமது முன்மாதிரியான கிறிஸ்துவையே பின்பற்றுவோம்.